வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் concluded with a good positive note அப்படினே சொல்லலாம். ஸோ மெயினாக நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு 105 புள்ளிகள் அதிகரித்து 21,454.85 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் மிட் கேப் பார்த்தோம்னா 0.65% ஏறி இருக்கிறது. ஸ்மால் கேப் ஒரு மார்ஜினலி இம்ப்ரூவ் ஆயிருக்கு 0.14%. பட் ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து 6.80% ஏறி இருக்கு. ஸோ அதனால இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி நாளைய தினம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல அட்வான்சஸ் 1232, டிக்ளைன்ஸ் 830. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட் நம்ம வந்து பார்க்க முடிகிறது என்று சொல்லலாம். ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி எனர்ஜி, மெட்டல் அண்ட் ஃபார்மா, ஆட்டோ டாப் கைனர்ஸ். அதே சமயத்தில் மீடியா, ஐடி அண்ட் பிஎஸ்சி பேங்க் இன்றைய தினம் டாப் லூசர்ஸ் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டெவிஸ் லேப், ஹீரோ மோட்டோகார்ப், என்டிபிசி, அதானி என்டர்பிரைசஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஓஎன்ஜிசி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டால்கோ, விப்ரோ அண்ட் டாடா கன்சியூமர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிப்டி 50 இறங்கின பங்குகள்னு பார்க்கும் பொழுது பஜாஜ் ஃபின் என்று சொல்லக்கூடிய பஜாஜ் ஃபின் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ், தென் இன்ஃபோசிஸ். மெயினாக இன்ஃபோசிஸ்க்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து லூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால திஸ் வில் பி இந்த 3 பங்குகளும் நிப்டி 50ல அதிகமாக விழுந்த பங்குகள் என்று சொல்லலாம். ஸோ அது மாதிரி இந்த ஆப்டிமிஸ்டிக் பிராடர் மார்க்கெட்டை வைத்து சில இன்புட்டை வந்து கீழே பார்ப்போம். தங்கம் பார்த்தோம்னாக்கா 180 ரூபாய் அதிகரித்து 63,134லையும், வெள்ளி 189 ரூபாய் அதிகரித்து 75,575லையும், குரூட் ஆயில் 11 ரூபாய் அதிகரித்து 6,174லையும் மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கிரிப்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு கவனிச்சிங்கனாக்க. காரணம் வந்து பிட்காயின் வந்து 2%க்கு மேலே அங்கே விழுந்திருக்கு. அதுதான் வந்து ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். மேலே பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆப்டஸ், ஜூபிட்டர் வேகான், தென் ஆர்மன் ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து பிளாக் டேல் நடந்துள்ளது. ஆப்டஸ் வந்து இட்ஸ் டெவலப்பர்ஸ் ரியல் எஸ்டேட் செக்டார். ஸோ அதில் வந்து ஒரு மொமெண்டம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் நமது சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க காலையில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக ஏறி 1 மணிக்கு மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஸ்மால் செல்லிங் ப்ரெஷர். பட் அது வந்து இந்த வாலட்டைல் மூவ்மெண்ட் மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 105 புள்ளிகள் 21,454 மெயின்டைனாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பட் இன்றைய தினம் டேஸ் லோ பார்த்தோம்னா 21,329. ஸோ டேஸ் ஹை அண்ட் லோ பார்க்கும் பொழுது ஒரு ஹை மூவ்மெண்ட் சந்தைகள் இருந்தது என்று சொல்லலாம். அது மேலும் 21,600 நாம் நேற்று கூறியது போல 21,600 பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு லைஃப் லைன் என்றே சொல்லலாம். அதிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் கவரிங்கில் அதிகமாக மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள், 22,000 தாண்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். அதே சமயத்தில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 21,357 இருக்கக்கூடும். நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆவரேஜ் வால்யூம் தான் நடந்துள்ளது. ஸோ நாளைய தினம் நமது சந்தைகள் வாலட்டைல் மூவுடன் 2 புறமும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.